வந்து காமாக லேக் ஓரத்தில் உட்காந்துட்டு பேர்ட் நல்லா வாட்ச் பண்ணலாங்க. வைல்ட் அனிமல்ஸ் போக sunset last year. It was literally like this last year. Third day கிளம்புறேன். இங்கே வந்து 2 நாளாக பார்க்க முடியலங்க டஸ்கர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிறது வெளிச்சம் வர்றதேவும் ரொம்ப கஷ்டம் தான். அதான் பெரியார் ரேஞ்சுங்க. இந்த புல் வந்து இந்த தண்ணி போகிற பாதையில் அதிகமாக இருக்கும். இந்த பாதைகளை மட்டும்தான் இது. இந்த பக்கம் இருக்காது, அந்த பக்கம் இருக்காது. கைகால போகுது இந்த இடத்துலங்க. ஒரு மாடை வந்து ஒரு 750 கிலோ இருக்கும் ஒரு மாடு. இந்த மாடை வந்து ஹண்டிங் பண்ணிடுவோம். மழை பெய்யுதுங்க. காலைல 4:30 மணி. குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியார் டைகர் ரிசர்வ் டைகர் டெயில் ப்ரோக்ராமில் 3rd டே மார்னிங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:15ங்க. நைட்டு இங்கே தான் சாம்பார் டீஸ் குரூப்பு வைல்ட் கார்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அப்புறம் வேறு எதுவும் பெருசாக பார்க்கலைங்க. எலிஃபெண்ட்லாம் வரல. பட் இன்றைக்கி வியூ வந்து செமையாக இருக்குங்க நேற்றை விட. லங்கூரோட கால்லாம் வருதுங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு. கேம்புக்கு முன்னால் நிறையா மரங்கள் இருக்குது. இது ஒரு ஹில் மாதிரி இருக்குங்க. சின்ன சுற்றி ட்ரென்ச் பண்ணி கேம்ப் செட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி காலையில் ட்ரெக்கிங் எல்லாம் எதுவும் இல்லைங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்படி செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறது தான். லங்கூரோட காலம். ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்களோட கேம்பிங் இருக்குங்க. லேக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்சிருச்சுங்க. லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இந்த தடவை ரொம்பவே கீழே போயிடுச்சு. மார்னிங்கு டைகர் ட்ரெயில் கேம்ப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேக் வியூங்க. இந்த லேக்கில் நமக்கு லக் இருந்ததுன்னா மார்னிங் நிறையா டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். வந்து காமாக லேக் ஓரத்தில் உட்காந்துட்டு பேர்ட் நல்லா வாட்ச் பண்ணலாங்க. வைல்ட் அனிமல்ஸ் போக நமக்கு லக் இருந்ததுன்னா வைல்ட் அனிமல்ஸுமே லேக்குக்கு தண்ணி குடிக்க வருங்க. எலிஃபெண்ட் எல்லாமே பார்க்க முடியும். பேர்ட்ஸோட சவுண்டு, லங்கூர்ஸோட சவுண்டு, வைல்ட் அனிமல்ஸோட சவுண்டெல்லாம் நம்மளால் கேட்க முடியும். மார்னிங் பார்த்தீங்கன்னா பேர்ட் நிறையா வியூ பண்ண முடியுதுங்க இந்த லேக்கில்.
அங்கங்கே உள்ள மரங்கள்லாம் இருக்குங்க, டெட்டான மரங்கள். அதில் வந்து உட்காந்துட்டு பேர்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. சன்செட் லாஸ்ட் இயர் it was like this. பட் வாட்டர் லெவல் இஸ் It was more last time. Water level was more last night. And I'll show you some elephants thing. What is that you missed out? See, it was literally like this last year. ஓகே. We had seen in a group. மோர் எலிஃபென்ட்ஸ் ப்ரோ. There are a lot of elephants. There are some videos, but I don't have internet here. It's not downloading from my iCloud. These are all videos actually. ஓகே. So many elephants we saw. This was there behind, right? This used to always come and stand there. திஸ் எலிஃபென்ட். This no, not elephant. This is a வைல்ட் போர். wild boar. மார்னிங் லேக் பக்கத்தில் உட்காந்து வியூ பார்க்குறக்கு செம்மையாக இருக்குங்க. இன்னைக்கு கிளைமேட் வேறு சூப்பர். லேக்குங்க நம்ம ஒரு ஐலாண்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க தகட்டில் கேம்ப் பண்ணோம்னா. பட் இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் டைம் ஃபுல்லாகவே தண்ணி இருந்ததுங்க. தண்ணிக்குள்ளார நிறையா சவுண்டு வந்துகிட்டே இருக்குங்க, ஃபிஷ்ஷு ஜம்ப் பண்ணுறது. இந்த லேக்கில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க. 130 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ன்னு நினைக்கிறேன். 50 கிலோ வரைக்கும் கூட ஒரு சில ஃபிஷ்ஷஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் எடுக்கிறீங்களா? ஒரே நிமிஷம். டஸ்கருங்க, அந்த பேரக்காட்டுக்கு பின்னாடி இருக்கு. காலையில் கேம்ப் பக்கத்துலேயே டஸ்கர் வந்துச்சு. தேர்ட் டே கிளம்புற டைமில் பெரிய டஸ்கர். அப்படியே அந்த பக்கம் போயிடுங்க. அப்படி
அப்படியே அந்த பக்கம் இருக்கு ரைட் சைடு. ஆனே அதான் நம்மளா அந்த யானை அப்படித்தானே போகணும். சொல்ல முடியாது. இப்படி வந்தாலும் வருங்க. ரெண்டாவது நம்ம பின்னாடி போயிடும். மேபி இப்போ இந்த சைடு போகலாம். சூப்பர் ஷாட். மொபைலில் நல்ல பேக்ரவுண்ட், நல்ல லைட்டிங். காலையில் நல்லா மழை பெஞ்சதுக்கு. இந்த புல்லு பறக்குது இந்த காலுக்கு. புல்லை பறித்து அந்த சின்ன சைஸாக இருக்கிறதுனால காலில் பறித்து ஒட்டுக்க எடுத்து சாப்பிடுங்க. சும்மா இங்கே வந்தேங்க, நின்று பார்த்தேன். என்னடா பைசனாட்டம் ஏதோ இருக்குன்னு பார்த்தா டஸ்கர் வந்து புல் சாப்பிட்ருக்குங்க இந்த இடத்துல. இங்கே வந்து 2 நாளாக பார்க்க முடியலங்க டஸ்கரு. 3rd டே நம்ம கிளம்புற டைமில் கெத்தாக வந்து நிற்கிதுங்க. ஓகே ஓகேங்க. நல்ல பெரிய டஸ்க்குங்க. And both tusks are not like the same. Different shape. அதை வச்சு தான் ஐடென்டிஃபை. It's an identification mark. இந்த டஸ்க் ஷேப்பு அதெல்லாம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கு தான். இந்த டோப்பு முதுகில்லையா, முதுகில் இருக்கிற அந்த கம்பு மாதிரி இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் அந்த தும்பிக்கை எல்லாமே, தும்பிக்கை, இந்த டெய்லு, இந்த இயர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேம்ப் இதுங்க. இந்த இடத்துல தான் நம்ம டஸ்கர் பார்த்தோம். அப்புறம் அந்த இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. 9 o'clock மேலே ஆயிடுச்சு. செக் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம கிளம்பிட்டோங்க. நேற்று வந்திருந்தால் ரொம்ப நேரம் பார்த்துருக்க முடியும். இந்த தடவை எலிஃபென்ட்ஸு குட்டியோட, அப்புறம் டஸ்கருங்க, காரு,
மேல் கார் ஃபீமேல் கார் சாம்பாடிஸ், அப்புறம் மங்கூஸில் பிளாக்கு ப்ரௌனு எல்லாமே பார்த்தேங்க. டைகர் சவுண்டு வந்து நமக்கு முன்னாடி ட்ரெக்கிங் வந்தவங்க கேட்டிருக்காங்க. நம்மளால் எதுவும் பார்க்க முடியல, கேட்க முடியல. பட் இங்கே எல்லா சான்ஸும் இருக்குங்க. 3rd டே செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டோம். இவங்க தான் நம்மளோட கம்பெனி. இந்த ட்ரிப்பில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அனிமல் சைட் பண்ணுறதுலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. சைத்தலு, சேத்தல், பிரசாத், சூரஜ். அப்புறம் அதுபோக ஸ்டாஃப் வந்து இவங்க தாமஸ். இந்த ட்ரிப்பு ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருந்ததுங்க. அனிமல் சைட்டிங் வந்து கொஞ்சம் போராக இருந்தாலும் பட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு இன்னும் டஸ்கர் அங்கேயே நிற்குதுங்க. ஸோ நம்ம வந்து வரும்போது வந்த ரூட்டில் போகலிங்க. ராஃப்டிங்கில் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு சேம் ரூட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ட்ரெக்கிங் இப்போ ரிட்டன் போயிட்டுருக்குங்க. ட்ரெக்கிங் டஸ்கர் இல்லைன்னா நம்ம இந்த ரூட்டில் தான் போயிருக்கோம். டஸ்கர் அங்கேயே ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம கோயிங் டிஃப்ரெண்ட் ரூட் கொஞ்சம் தூரம், அப்புறம் சேம் ரூட்டில் வந்து போய் ஜாயின் பண்ணுவோம். எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. டயர் ட்ரெயில் கேம்ப்பு வந்து செக் அவுட் பண்ணி போயிட்டுருக்கோங்க. உங்கள் பேருங்கண்ணா? சுந்தர். மனோஜ், நோபல். இவங்க தாங்க இந்த ட்ரிப்பில் வந்து ட்ரெக்கிங் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கிளம்பியாச்சு. இந்த ஃபாரஸ்ட் எதாவது கூட கனெக்ட் ஆகுதுங்க? இது அப்படியே நம்ம ராஜபாளையம் போடுற தீர்றது வந்து ராஜபாளையம் செம்பகவல்லின்னு சொல்லுவோம். நம்ம ஏரியாவுக்குள்ள பேர் செம்பகவல்லின்னு சொல்லுவோம். ஓகேங்க. அவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க தலைகணன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. ராஜபாளையம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஃபாரஸ்ட்டு எல்லாமே கனெக்டட் ஆகுது. இது மொத்தமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். ஓகே. எல்லாமே எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுங்க. எல்லாமே எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நம்ம வேணால் எப்பயுமே எந்த ஒரு வேன காலத்துலேயும் எந்த ஒரு மழை காலத்துலேயும் பச்சை போடவே இருக்கும். ஆமாம். வெளியே பார்த்தா ஒரு சில இடத்துல சம்மர் மாதிரி தெரியுதுங்க. உள்ளே ஏறினோம்னா காட்டுக்குள்ளார ஃபுல்லாக க்ரீன். நம்ம நிற்கிறோம். இதே இதை நம்ம சிட்டியில் வேணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வேர்த்து குளிச்சிருப்போம். நம்ம நேற்று ஒரு சில இடத்துல ட்ரெக்கிங் வந்தோம் இல்லைங்க. டைகர் அந்த டெரிட்டரி மார்க்கெல்லாம் பார்க்குறதுல உள்ள லைட்டே வராது போல. நம்ம கோரேரியாக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் போனோம்னா சூரிய மட்டம் வர்றதேவும் வெளிச்சம் வர்றதேவும் ரொம்ப கஷ்டம்தான். அதான் பெரியார் ரேஞ்சுன்னு சொல்கிறது. அனிமல் ஸ்பாட் பண்ணுறது அதனால தான் கஷ்டங்க. ஆமாம், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம நின்றாலும் தெரியாது, அவ்வளோ டீப்பாக இருக்கும். டஸ்கர் அங்கே தாங்க இருக்குது. டஸ்கர் அங்கேயே தாங்க இருக்குது. டஸ்கர் அங்கே இருக்கிறதுனால இங்கே ராஃப்டிங்கில் கொஞ்சம் தள்ளி வந்து கிராஸ் பண்ணி அதே ரூட்டில் போய் ஜாயின் பண்ணி ரிட்டன் போகிறோங்க. எலிஃபென்ட் சவுண்ட். இது என்ன சவுண்டு? எலிஃபென்ட் வந்து அக்ரெசிவாக இருக்கிற டைமில். டைகர் ட்ரெயில் ப்ரோக்ராம் வரீங்கன்னா ட்ரெக்கிங் போகும்போது தண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் கேனு தேவைப்படும். நேற்று வந்து போட்டிங் பாயிண்ட் கிட்டலாம் எலிஃபென்ட் இருந்துருக்குங்க. ஆமாம், ஒரு 3-4 எலிஃபென்ட் இருந்துச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து மேட்டில் இருக்கும். மேட்டில் வந்து சூடு தாக்க முடியாமல் இன்னும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கிட்ட அப்படியே வந்துடும். இன்றைக்கி அங்கங்கே 1-2 ஸ்பாட் ஆகுது. நம்ம நேற்று வந்து அவ்வளோ தூரம் சுற்றணும், ஒன்றுமே கிடைக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுனா இருக்கிற இடத்துக்கே வருது, இருக்கிற இடத்துக்கு தண்ணிக்கிட்டே வருது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம இறங்கி வந்துட்டு காலையில் வந்து சாணை கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிருக்கும். 1 hourக்கு மேலே. இப்போ அந்த பாம்பூர் ஆஃபீஸுக்கு போகிறவங்க போகும்போதும் பார்ப்பாங்க, திருப்பி வரும்போது வந்தாங்க அங்கே இருக்கும். ஓகே. தண்ணி சைடில் நாங்கள் வந்து இறைகள் இருக்குது, அந்த புல்லை சாப்பிட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு அங்கேயே சுற்றிக்கிருக்கோம். இப்போ எங்கேயாவது சைட் ஆச்சுன்னா நீங்கள் யாருக்காவது ட்ரெக்கிங் வரவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஆமாம், இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இப்போ அந்த கொம்பனை சொன்னோம் பார்த்தீங்களா, மட்டக்கண்ட மூலைன்னு சொன்னோம். மட்டக்கண்ட மூலை அவங்க கரெக்டாக அங்கே போயிடுவாங்க. அதான் டைகர் ட்ரெயில் கேம்புங்க. ஆமாம், மட்டக்கண்ட மூலைன்னு சொல்லும்போது நம்ம டைகர் கேம்புக்கு உள்ளே இருக்கிற அந்த மூலையை தான் மட்டக்கண்ட மூலை. அப்போ அந்த இடத்த கரெக்டாக ஸ்போர்ட் பண்ணி அப்போ இந்த ஏரியாவில் பார்த்துருக்கோம், இந்த சர்க்கிளில் எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு அந்த சைட் அடி பார்ப்பாங்க. முறுக்குங்களா குளங்க? இந்த குளமும் இந்த முறுக்கு நிற்கிது பார்த்தீங்களா, முறுக்கு மரம். இது வைல்டு காட்டு முறுக்குன்னு சொல்லுவோம். ஓகே. இது ரெண்டையும் பேசிக்காக வச்சு தான் நம்ம முறுக்கம் குளம் சொல்கிறது. ஓகே. இந்த குளம் நம்ம எதுக்கு தோட்டம் இருக்குங்கன்னா, இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு தண்ணி கிடைக்காது. ஓகே. நம்ம வர்ற வந்து லேக் எல்லாமே லேக்குக்கு போகாது, லேக்குக்கு போகணும். அப்போ அதுக்காண்டி இடையில வந்து தாகம் தீர்த்துட்டு இங்கக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த குளத்தை தோண்டி போட்டுக்கிறது. ஓ, லேக்குக்கு போகிற வரைக்கும் கேப்புக்கு. ஆமாம்மா, கேப்பில் இந்த மாதிரி வந்து காட்டில் பல இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி குளம் தோண்டி போட்டிருக்காங்க. ஓ,
ஒரு சில இடத்துல அதுவே ஊறுற மாதிரி கிணறு மாதிரி தோன்றாங்க. கிணறு மாதிரிலாம் இருக்கும். இது அப்படியே ஊறிக்கலாம், தண்ணி கொண்டு வந்து விடுவாங்க. இல்லை இது அதுவே ஊறும். ஊறும். இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தண்ணி போகிற பாதை. ஓகே. புல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புல் வந்து இந்த தண்ணி போகிற பாதையில் அதிகமாக இருக்கும். ஓ. இந்த பாதைகளை மட்டும்தான் இந்த பக்கம் இருக்காது, அந்த பக்கம் இருக்காது. ஓ. இந்த தண்ணி போகிற பாதையில் மட்டும்தான் அந்த ஈர்ப்பு நினைவு இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியோட ஈர்ப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த புல் இருக்கும். ஓகே ஓகே. மழை பெஞ்சதுன்னா தண்ணி எல்லாம் அந்த குளத்துல போய் இறங்கிடுங்க. அந்த குளத்துல அப்படியே ஸ்டாக் ஆகி நின்றோம். மிச்சம் உள்ளது அப்படியே ஓவர்ஃப்ளை ஆகி இந்த வெளியே போகும். இந்த இடத்துல வந்து பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜனவரி டைமில் வந்து டைகரை போகுது இந்த இடத்துலங்க. ஆமாங்க. இந்த ஒரு மாடை வந்து ஒரு 750 கிலோ இருக்கும் ஒரு மாடு. இந்த மாடை வந்து ஹண்டிங் பண்ணுது. ஓ. அதே மாதிரி டூனைட் முடிச்சு ஒரு மண்டை போனி இறங்கி வரும்போது நானும் இந்த நோபல் மணிக்கு கூட வந்தார்ல. ஆமாங்க. அவர் நான் தான் வந்து ஐடியா பண்ணி டேரக்ஷனை பார்த்து இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாப்புல. நாங்கள் மார்னிங் பார்த்துட்டு போகிறோம். ஈவினிங் வந்து பாம்பு ராஃப்டிங் வந்தவங்க டைகரை பார்த்தாங்க. ஓ இங்கேங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் பக்கத்தில் டைகர் இந்த மரத்தில் இருந்து அப்படியே அந்த வழி போயிட்டு அங்கேருந்து ஜம்பாய் உள்ளே இருந்துச்சு. ஓகே ஓகே. இங்கே இருக்கிற டைகர் வந்து மேலுங்களா ஃபீமேல்? அது ஃபீமேல் தான் இருந்துச்சு. ஃபீமேல் இருந்தது. இப்போ மேலும் அப்பப்போ வருங்க. ஃபீமேல் வந்து நமக்கு சொல்கிறது கம்மி தான். ஆனால் மெயில் இருக்குது. மெயில் வந்து நமக்கு ரொம்ப ரேர் தான் கிடைக்குது. நம்ம கிடைக்கிறது மேக்ஸிமம் வந்து ஃபீமேல் தான் கிடைக்குது. ஓகே. ஃபீமேல் நிறைய இருக்குங்க. மேலோட டெரிட்டரி வந்து கொஞ்சம் பெருசுங்க. பெருசாக இருக்கும். 2-3 ஃபீமேலோட சேர்ந்து இருக்கும். ஆமாம். ஆனால் அது வந்து டெரிட்டரி ஃபைட்டு நடக்கும். ஃபீமேலுக்குள்ளாரீங்க. ஃபீமேல் கூட நடக்கும், மெயில் நடக்கும். டெரிட்டரி ஃபைட் தான் பயங்கரமாக இருக்கும். காடே வந்து பயங்கர அலர்ஜியாக இருக்கும். ஓகே ஓகே. வந்து ஒரு சில டைகர்லாம் இறந்து போகும். ஓ. அந்தளவுக்கு அக்ரெசிவாக சண்டை கட்டி ஒரு சண்டை போடும். நேற்று இந்த இடத்துல எலிஃபென்ட் வந்து நின்றுருக்குங்க. இதெல்லாம் இதுதான் தள்ளி விட்ருக்குங்களா? யாரும் தள்ளி விட்டுருக்கு. ஓகே ஓகே. எதுனாலங்க அதுக்கு? சும்மா விளையாடி இருக்கேன். விளையாடுறதுக்கு அதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். அது காட்டெருமைக்கு யானைக்கு சண்டை வந்துடாதுங்களா? இல்லை, அப்படிலாம் சண்டை வராது. ரெண்டுமே ஒன்றா தான் இருந்து மேய்ங்க. ஆனால் இந்த பன்னிக்குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ளே போய் விளாடும். விளாடும் போது அதை விரட்டிக்கிட்டே விளாடுங்க. அது யானையை விரட்டிக்கிறதுக்கும் அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் பண்ணி கத்திக்கிட்டு ஓடும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யானை தூக்கிட்டு அதை விரட்டும் அடிக்கிறதுக்கு. நல்லா இருக்கும். குட்டிகளை ப்ரொடெக்ட் பண்ணும். இது இல்லாமல் வந்து டைகரோட சவுண்டு வரும்போது இந்த யானையெல்லாம் வந்து டக்குன்னு பயந்து ஒரு சைலண்ட் மூடில் போகும். ஓகேங்களா? இந்த காது இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் போகும். இந்த ஷேக்கிங் தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்து தூக்கி அப்படியே வச்ச மாதிரி செல்லா மாதிரி நிற்கும். ஆனால் அப்படி அந்த ஸ்போர்ட்டில் நிற்கும். அதை தான் மண்ணா மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இலை மரவில் யானை ஒளிஞ்சு நிற்கும்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அது அப்படியே அணங்காமல் சில மாதிரி இப்படின்னு இருக்கும். நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது யானை நின்றுருக்காங்கன்னு ஃபுல்லாண்டு. அந்த மாதிரி நிற்கும். அப்பதான் வந்து ரொம்ப லிசன் பண்ணுற மூடு நடத்துங்க. நம்ம யானையை மட்டும் வந்து கவனமாக போகணும். நம்ம எலிஃபெண்ட்டுங்க. ஆமாம், ஏன்னா ரெண்டு சாப்பிட்ருக்கு. ஓ. இல்லை உள்ளே ஏறி இருக்க மாட்டேங்க. இப்படி தான் சாப்பிட்ருக்கு. இந்த மாதிரி இதில் கேப்பில் உள்ளே ஓடிடுதுங்க. ஆமாம், புதுசாக பாதையை போட்டு போயிடுது. வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வழி போட்டு டக்குன்னு ஓடி போயிடாது. அது வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் டக்குன்னு ஏதாச்சும் கிடைக்கிற வழியில் போகும். மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பாதை இருக்குது. இங்கேருந்து போகும்போது ஒரு பாதை வந்து இன்னொரு யானை நடந்த பாதை இருக்கும். அந்த பாதை வழியிலேயே தான் போவாங்க. அதுக்கு தெரியுங்க. அது தெரியும் உங்களுக்கு. அந்த நம்ம அந்த சால் விட்டு வேற வழிக்கு மாதிரி போக மாட்டாங்க. புதுசாக வழி போடுவாங்கல்லங்க யானை வழி போடுவாங்க. அது இந்த மாதிரி டைகர் வரச்சதும் இந்த டைகரை பார்த்து கொந்தடிச்சு வரும்போதும் டக்குன்னு நினச்சிவாங்க வேற ஒரு வழியை மாற்றி அடுத்த வழி சாலை மாற்றி போயிடுவாங்க. அப்படி போகிறது தான் நமக்கு வந்து சைட்டிங் கம்மியாக இருக்கும். ஓகே. இன்னைக்கு வந்து வால் வந்து கட்டாயிருக்கும். வால் கட்டாயிருக்குங்க. கொம்பு வந்து விரிஞ்சிருக்கும். ஒரு சில யானைக்கு வந்து மேலே இருக்கும், கீழே இருக்கும். இன்னொரு யானைக்கு சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும். இது வச்சு நம்ம பல டிஃப்ரென்ஸ் நம்ம ஆணையில் வந்து பிரித்து கொடுக்குறோம். நேம் வச்சுக்குவீங்க அதுக்கு ஒரு நேம்? ஆமாம், முடிவாளன், குட்டி கொம்பை, ஓகே, கொலை கொம்பை, அப்படி நிறையா பேர் வச்சுக்குவோம். யானை பேர் சொன்னாவே அந்த யானை எப்படின்னு மித்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதோட குணங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். விரட்டுமா இந்த யானை சேஃப்டிக்குங்க. ஆமாம். ഇരിക്കും സാറേ കാണുന്നത്. എങ്ങനെ ഇരിക്കും? ഇവിടെ ഭാഗത്ത് ഇഷ്ടം പോലെയുണ്ട്. ഇവിടെ ഇല്ല, അഞ്ചൂരിൽ ഇവിടെ ഉണ്ടോ? നമ്മുടെ മണക്കോലയുടെ ഫ്രണ്ടിലുണ്ട്. അഞ്ചൂരിൽ വെച്ച് ഞാൻ ഒത്തിരി ഉണ്ട്. இந்த கருப்பு கலர் இருக்கிறதுக்கு பேர் என்னங்க? அந்த ஒயிட்டுங்க? ஈக்ரெட். குரூப்பாக இருக்குங்க. பொடிச்சுங்க. ஃபுல்லாக மீனுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குங்க.
வெயிலுக்கு எப்படி உட்காந்துருக்குதுங்க? இதுக்கு வெயிலில் தான் கூட உட்காந்து ஓகே. தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த இறக்கெல்லாம் காய வச்சுருக்கேன். ஓ, இது தண்ணிக்குள்ளார போய் வெளியே வருங்க. மீன் தான் கூடுதல் சாப்பிடும். மீனிங்க. ஓ, தண்ணிக்குள்ளார போய் வந்து வெளியே வெயில் அப்படியே உட்காந்துங்க. இந்த வெள்ளை கலரும் தண்ணிக்குள்ளார போகுங்க? இல்லை, அது போகிறமா போகாது. ஓ, மீன் உள்ளே போய் பிடிச்சிட்டு வருங்க. அந்த கருப்பு கலரில் இருக்கிறது பொடுசு இன்னும் நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் க்ரோ ஆகுங்க. ஓ, ஆனைங்க வந்திருக்குங்க. நேற்று எலிஃபண்ட் இங்கே போட்டிங் பாயிண்ட்டுக்கே வந்திருக்குங்க. அங்கெல்லாம் வந்துடாதுங்களா? போட் இருக்க பக்கம்லாம் ஏறிடுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த போட்டிங் பாயிண்ட் பக்கத்துலேயே எலிஃபண்ட்லாம் வந்து நின்றுருக்குங்க. நம்ம அங்கே காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போனால் போட்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துருக்குதுங்க. லக்கு தாங்க அனிமல் சைட்டிங். நம்ம எங்கே தான் ட்ரெக்கிங் போனாலும் நமக்கு சைட் ஆகும்னு இருந்தால் தான் சைட் ஆகும். இவ்வளோதாங்க டைகர் ட்ரெயில் ப்ரோக்ராமு. 2 டேஸுங்க. பார்த்திங்கன்னா 2 நைட்ஸ் வந்து நம்ம டைகர் ட்ரெயில் கேம்பில் வந்து ஸ்டே பண்ணுவோம். தென் 3rd டே மார்னிங் வந்து நம்ம ஒரு 9 o'clock மேலே அங்கேருந்து கிளம்பி எகைன் போட்டிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கேருந்து பஸ்ஸில் நம்ம போய்க்கலாங்க, செக் போஸ்ட்டுக்கோ இல்லை கார் பார்க்கிங்க்கோ. அதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதான் வருது.